ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday ஈவினிங். ஸோ சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. பொண்ணுங்க வந்தோன்னே அவங்க டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் கழுவுறது எல்லாமே கழுவி முடிச்சாச்சு. அவங்க வரக்குள்ளே எப்பவுமே வீட்டெல்லாம் நீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். வந்ததுக்கப்புறம் வேலை செய்ய முடியாதுன்னு சின்னவ கலரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. கலரிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெரியவ தான் வந்து நீங்கள் போய் கை கால் மூஞ்சி கழுவுங்கம்மா நான் தீபம் போட்டுறேன் அப்படின்னா. ஸோ அவள் தீபம் போட்டா. இன்றைக்கி சாய்பாபா தட்சிணாமூர்த்தி ராகவேந்திராவுக்கு தான். ஸோ வியாழக்கிழமை இன்றைக்கி அவருக்கு தான் ஸ்பெஷலு. ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. இது வந்து காட்டில் வந்து ஒருத்தங்க வந்து பீக்கங்காய் விளைஞ்சதுன்னு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து திருப்பதி போயிட்டு வந்தாங்க, லட்டு கொடுத்தாங்க. லட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன திருப்பதி போய் மற்றவங்களுக்கு லட்டு கொடுத்தாலும் அப்போ வந்து நமக்கு அவ்வளோ லட்டு சாப்பிட தோணாது. யாராவது போயிட்டு வந்து கொஞ்சமாக ஒரு லட்டு கொடுத்தாங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய குழம்பு இருந்தது காலையில் வச்சது. ஸோ சோயா குழம்பவே நான் அப்படியே வந்து சூடு பண்ணி வச்சுட்டு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன் கறி குழம்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹஸ்பண்டுக்கு முதல்ல காஃபி போட்டு கொடுத்துர்லாம் வந்தோன்னே டயர்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு கரும்பு சக்கரை போட்டு அவங்களுக்கு முதல்ல காஃபி போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எப்பவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு காஃபி டீ குடிப்போம், இல்லைன்னா வந்து முன்னாடியே சாப்பிட்ருவோம். ஸோ ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்பாத்தி சுட்டு போட்டாங்க. யாராவது இப்படி சுட்டு கொடுத்தா அது சூப்பராக இருக்கும் இல்லைங்க. தேங்க்யூ.